கர்நாடக முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தார் எடியூரப்பா. புதிய முதல்வரை தேர்ந்தெடுக்கும் பணி தீவிரம். சாதிக் பாட்ஷாவின் தற்கொலை கடிதம் போலியா? தடயவியல் சோதனைக்கு சிபிஐ உத்தரவு. மருத்துவ படிப்பிற்கான 2ஆம் கட்ட கலந்தாய்வு. நூற்றுக்கணக்கான மாணவர்கள் பங்கேற்பு. சமச்சீர் கல்வி தொடர்பான திமுகவின் போராட்டத்திற்கு தனியார் பள்ளிகள் கூட்டமைப்பு கண்டனம். மாணவர்களை திமுக தூண்டிவிடுவதாக குற்றச்சாட்டு. வணக்கம். விரிவான செய்திகள். கர்நாடக மாநில முதலமைச்சராக பதவி வகித்து வந்த எடியூரப்பா தனது ராஜினாமா கடிதத்தை பாஜக தலைமைக்கு அனுப்பியதை தொடர்ந்து புதிய முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கும் பணியில் பாஜக தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. 1800 கோடி ரூபாய் சுரங்க முறைகேடுகளில் முதலமைச்சராக இருந்த எடியூரப்பா மற்றும் அவரது உறுப்பினர்கள், அவரது அமைச்சரவை சகாக்கள் சிலருக்கு நெருங்கிய தொடர்பு இருப்பதாக இந்த வழக்கை விசாரித்து வந்த லோக் ஆயுக்தா நீதிபதி சந்தோஷ் ஹெக்டே தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார். இதைத் தொடர்ந்து பல்வேறு கட்சிகளும் எடியூரப்பா பதவி விலக வேண்டும் என்று எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் பாஜகவிற்கு கடும் நெருக்கடி ஏற்பட்டது. லோக் ஆயுக்தா அறிக்கையில் எடியூரப்பா மீது குற்றம் சாட்டப்பட்டதன் அடிப்படையில் அவரை பதவி விலகுமாறு பாஜக மேலிடம் உத்தரவிட்டது. இதைத் தொடர்ந்து நேற்று அவர் தனது பதவி விலகல் கடிதத்தை பாஜக தலைவர் நிதின் கட்காரிக்கு அனுப்பி வைத்தார். இதையடுத்து பெங்களூரு வந்துள்ள பாஜக மூத்த தலைவர்கள் அருண் ஜேட்லி மற்றும் ராஜ்நாத் சிங் ஆகியோர் அடுத்த முதல்வரை தேர்ந்தெடுக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். முதலமைச்சர் எடியூரப்பாவின் விலகல் குறித்து பல்வேறு கட்சித் தலைவர்களும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி மன்ற உறுப்பினர் பிருந்தா காரத் செய்தியாளரிடம் பேசிய போது எடியூரப்பா மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதேபோல் எடியூரப்பாவை பாஜக ராஜினாமா செய்ய சொன்னதை பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் வரவேற்றுள்ளார். पार्टी के नेतृत्व ने यह निर्णय ले लिया और यह निर्णय लेने के लिए भारतीय जनता पार्टी का केंद्रीय नेतृत्व बधाई का पात्र है. उन्होंने बहुत अच्छा काम किया. இதற்கிடையே வரும் 31ஆம் தேதி தாம் பதவியிலிருந்து விலகுவதை எடியூரப்பா உறுதி செய்துள்ளார். கட்சியின் அறிவுரைப்படி ராஜினாமா செய்வதாக தெரிவித்துள்ள அவர் 40 ஆண்டுகளாக மாநிலத்தில் கட்சியின் வளர்ச்சிக்காக பாடுபட்டதாகவும் இனி மீண்டும் கட்சியை வளர்ப்பதில் தாம் அக்கறை செலுத்தப் போவதாகவும் தெரிவித்தார். முன்னாள் அமைச்சர் ராசாவின் நெருங்கிய நண்பர் சாதிக் பாட்ஷா தற்கொலை செய்து கொண்ட விவகாரத்தில் அவரது கடிதம் போலியாக இருக்கும் என்ற சந்தேகம் சிபிஐக்கு எழுந்துள்ளது. 2G ஸ்பெக்ட்ரம் விவகாரத்தில் கைது செய்யப்பட்டுள்ள ராசாவின் நெருங்கிய நண்பர் சாதிக் பாட்ஷா திடீரென்று தற்கொலை செய்து கொண்டார். இவரது மரணத்தில் சந்தேகம் உள்ளதாக உச்சநீதிமன்றத்தில் சிபிஐ தெரிவித்ததை அடுத்து இந்த விவகாரத்தை மீண்டும் விசாரிக்க சிபிஐ திட்டமிட்டுள்ளது. குறிப்பாக தற்கொலை செய்து கொள்வதற்கு முன்பாக சாதிக் பாட்ஷா எழுதியதாக கூறப்படும் கடிதம் போலியாக இருக்கக்கூடும் என்ற சந்தேகம் சிபிஐக்கு எழுந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த கடிதத்தில் சாதிக் பாட்ஷாவின் கையெழுத்து குறித்த சந்தேகம் அடைந்துள்ள சிபிஐ அதை ஆய்வு செய்ய தடயவியல் துறைக்கு அனுப்பியுள்ளதாக தெரிகிறது. தனது மரணத்திற்கு எந்த ஒரு நபரும் காரணம் இல்லை என்று தனது தற்கொலை கடிதத்தில் சாதிக் பாட்ஷா குறிப்பிட்டிருந்தார். மேலும் 2G ஸ்பெக்ட்ரம் வழக்கு விசாரணையில் சிபிஐ தம்மிடம் கடுமையாக நடந்து கொண்டதாலேயே தாம் தற்கொலைக்கு தூண்டப்பட்டதாக அவர் குறிப்பிட்டு இருந்ததன் அடிப்படையில் இந்த சந்தேகம் எழுந்துள்ளதாக சிபிஐ தெரிவித்துள்ளது. மருத்துவ படிப்புக்கான 2ஆம் கட்ட கலந்தாய்வு சென்னையில் நேற்று துவங்கியது. MBBS மற்றும் PDS எனப்படும் பல் மருத்துவ படிப்புகளில் சேர விரும்பும் மாணவர்களுக்கான முதல் கட்ட கலந்தாய்வு முடிந்ததை அடுத்து 2ஆம் கட்ட கலந்தாய்வு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி அரங்கில் நேற்று துவங்கியது. முதல் கட்ட கலந்தாய்வின் முடிவில் MBBS பாடத்திட்டத்தில் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் காலியாக உள்ள 5 இடங்கள், தமிழ்நாட்டில் உள்ள 11 தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீடான 778 இடங்கள் உள்ளிட்டவைக்கும்,
பிடிஎஸ் மருத்துவ படிப்பில் அரசு பல் மருத்துவக் கல்லூரியில் காலியாக உள்ள 73 இடங்கள் மற்றும் 17 தனியார் பல் மருத்துவக் கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீடான 748 இடங்கள் ஆகியவற்றிற்கு இந்த 2ஆம் கட்ட கலந்தாய்வு நடத்தப்படுகிறது. இந்த கலந்தாய்வு அடுத்த மாதம் 4ஆம் தேதி வரை நடக்கும் என்று மருத்துவக் கல்லூரி அதிகாரிகள் தெரிவித்தனர். சமச்சீர் கல்வியை அமல்படுத்த கோரி திமுக நடத்தும் போராட்டத்திற்கு தமிழ்நாடு நர்சரி தொடக்கப்பள்ளி மற்றும் மெட்ரிகுலேஷன் பள்ளி கூட்டமைப்பு கண்டனம் தெரிவித்துள்ளது. சமச்சீர் கல்வியை உடனே அமல்படுத்த வேண்டும் என்று கோரி திமுக சார்பில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாணவ மாணவிகள் ஆசிரியர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று அக்கட்சி அழைப்பு விடுத்திருந்தது. இந்நிலையில் தனியார் பள்ளி கூட்டமைப்பு தலைவர் மோகன்தாஸ் சமச்சீர் கல்வி தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் வேளையில் வகுப்புகளை மாணவர்கள் புறக்கணிக்க வேண்டும் என்றும் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் போராட்டத்தில் ஈடுபட வேண்டும் என்று திமுக தெரிவித்துள்ளது கண்டனத்துக்கு உரியது என்று கூறியுள்ளார். உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு வருவதற்கு முன்பாக மாணவர்களை போராட தூண்டுவது வருத்தமளிக்கும் செயல் என்றும் தமிழ்நாடு நர்சரி பிரைமரி மெட்ரிகுலேஷன் பள்ளி கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. திமுகவின் இந்த போராட்டத்தை கண்டித்து நாளை ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்றும் இந்த கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. இதற்கிடையே வழக்கம் போல் மாநிலத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளும் முழுமையாக செயல்பட வேண்டும் என்று அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரிகளுக்கு பள்ளிக்கல்வி மற்றும் தொடக்கக்கல்வி இயக்குநர் அலுவலகம் உத்தரவிட்டுள்ளது. பிரதமர் மற்றும் நீதிபதிகளை விசாரணை வரம்புக்குள் கொண்டுவராத வரைவு மசோதாவை தாக்கல் செய்தால் மீண்டும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக சமூக ஆர்வலர் அண்ணா ஹசாரே தெரிவித்துள்ளார். ஊழலுக்கு எதிரான லோக்பால் மசோதாவை வரும் மழைக்கால கூட்டத்தொடரில் தாக்கல் செய்ய மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இதுகுறித்து மத்திய அமைச்சரவை நேற்று ஆலோசனை நடத்தியது. சுமார் 2 மணி நேர ஆலோசனைக்கு பிறகு பிரதமரையும் நீதிபதிகளை விசாரணை வரம்புக்குள் கொண்டுவராத வரைவு மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துள்ளது. மேலும் இந்த லோக்பால் மசோதாவை வரும் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யவும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துள்ளது. இதற்கு சமூக சேவகர் அண்ணா ஹசாரே கடும் கண்டனம் தெரிவித்ததோடு பிரதமர் நீதிபதிகளை விசாரணை வரம்புக்குள் கொண்டு வருவதை தவிர்த்த லோக்பால் மசோதாவை தாக்கல் செய்தால் மீண்டும் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள லோக்பால் சட்ட வரைவு குழு பொதுமக்கள் பிரதிநிதியான அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த மசோதாவில் சாதாரண மனிதர்களின் மேம்பாட்டிற்கு எந்தவித அறிவிப்பும் செய்யப்படவில்லை என்று குற்றம் சாட்டினார். தொலைத்தொடர்பு துறையில் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் ஊழல் நடந்த விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்காமல் பிரதமர் மன்மோகன் சிங் அமைதியாக இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளது. புதுடில்லியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பாஜக செய்தி தொடர்பாளர் ரவிசங்கர் பிரசாத் நாட்டையே உலுக்கிய ஸ்பெக்ட்ரம் விவகாரத்தில் பிரதமர் மௌனமாக இருப்பது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். மேலும் எதிர்க்கட்சிகளை குற்றம் சொல்வதற்கு முன்பாக தங்கள் தரப்பில் உள்ள தவறுகள் காங்கிரஸ் கட்சி திருத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். ஸ்பெக்ட்ரம் விவகாரத்தில் உரிமம் வழங்குவதில் முறைகேடுகள் நடந்திருப்பது குறித்து அறிந்தும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பிரதமர் குரல் எழுப்பாதது ஏன் என்று ரவிசங்கர் பிரசாத் கேள்வி எழுப்பினார். कांग्रेस के लोग अपने गिरेबान में झांक कर देखें। पहले देश के आजाद भारत का सबसे बड़ा स्कैंडल हुआ और प्रधानमंत्री खामोश है. காங்கிரஸ் கட்சி சார்பில் 2வது முறையாக பிரதமர் பதவி வகிக்கும் மன்மோகன் சிங்கின் ஆட்சியில் தொடர்ச்சியாக பல்வேறு ஊழல் முறைகேடுகள் நடந்துள்ளதாக தெரிவித்த ரவிசங்கர் பிரசாத் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கர்நாடக மாநில பாஜக அரசை கலைத்துவிட்டு குடியரசு ஆட்சியை அமல்படுத்த காங்கிரஸ் முயல்வதாக குற்றம் சாட்டினார். அரசு முறை பயணமாக மங்கோலியா சென்றுள்ள குடியரசுத் தலைவர் பிரதீபா பாட்டீல் உள்நாட்டு பாதுகாப்பு திட்ட கமிஷன் உள்ளிட்ட துறைகளில் அந்த நாட்டுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார். குடியரசுத் தலைவர் பிரதீபா பாட்டீல் 4 நாள் அரசுமுறை பயணமாக மங்கோலியா சென்றுள்ளார். முன்னதாக அங்குள்ள உலான் பட்டார் சதுக்கத்தில் அவருக்கு சிறப்பான வரவேற்பு கொடுக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து இருநாட்டு உறவுகள், உலகளாவிய விவகாரங்கள் குறித்து மங்கோலிய குடியரசுத் தலைவருடன் பிரதீபா பாட்டீல் ஆலோசனை நடத்தினார். பின்னர் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் இருநாட்டு பாதுகாப்பு துறையையும் மேம்படுத்துதல், இரு நாடுகளின் வளர்ச்சிக்கான திட்டங்கள் உள்ளிட்ட 3 ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. இதைத் தொடர்ந்து தகவல் தொழில்நுட்பத்தில் இந்தியாவுடன் மங்கோலியா இணைந்து செயல்படுவது, அந்த நாட்டு கல்வி வளர்ச்சி ஆகியவற்றிற்காக 20 மில்லியன் அமெரிக்க டாலர்களை மங்கோலியாவிற்கு இந்தியா கொடுக்கும் என்று குடியரசுத் தலைவர் பிரதீபா பாட்டீல் அறிவித்தார். I thank Mongolia for its support extended to India in becoming a permanent member of the
reform and expanding the United Nations Security Council. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தர இடம் கோரும் இந்தியாவின் முயற்சிக்கு மங்கோலியா ஆதரவு கொடுத்ததற்கு பிரதீபா பாட்டீல் நன்றி தெரிவித்தார். பல்வேறு மோசடி குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ள சன் பிக்சர்ஸ் முதன்மை அதிகாரி சக்சேனாவின் ஜாமீன் மனு மீதான விசாரணை இன்று சென்னை முதன்மை செஷன்ஸ் நீதிமன்றத்தில் நடைபெறவுள்ளது. வள்ளக்கோட்டை திரைப்படத்தின் சேட்டலைட் உரிமை வழங்குவது தொடர்பாக சன் பிக்சர்ஸ் தலைமை செயல் அதிகாரி சக்சேனா மீது தயாரிப்பாளர் ராஜா என்பவர் விருகம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருந்தார். இதேபோன்று பல வழக்குகள் சக்சேனா மீது தொடுக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. சிறையில் அடைக்கப்பட்டுள்ள சக்சேனாவுடன் அவரது உதவியாளர் ஐயப்பனும் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் வள்ளக்கோட்டை திரைப்படம் தொடர்பான வழக்கில் சக்சேனா மற்றும் ஐயப்பன் ஆகிய இருவரும் ஜாமீன் கோரி சென்னை முதன்மை செஷன்ஸ் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். இதன் மீதான விசாரணை நேற்று நடைபெற்றது. அப்போது குற்றம் சாட்டப்பட்டவர் தாக்கல் செய்துள்ள ஜாமீன் மனுவிற்கு காவல்துறையினர் தரப்பில் விளக்கம் அளிக்குமாறு அரசு வழக்கறிஞருக்கு நீதிபதி தேவதாஸ் உத்தரவிட்டார். இதைத் தொடர்ந்து இந்த விசாரணை இன்று நடைபெறும் என்று தெரிகிறது.